ஹலோ எவ்ரிவன். கிட்ஸ் எப்போவுமே அவங்களோட ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸை பிஸியாகவே வச்சுருப்பாங்க. இதை ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புது புது ஆக்டிவிட்டீஸ் டெய்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. ஆமே ரைட்? ஸோ வீட்டில் அவைலபிளாக இருக்கிற திங்ஸை வச்சு நான் என்னோட 2.5 year டாட்டர் ஜெய்ஷாக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஹேவ் அ லுக். ஃபர்ஸ்ட் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி ஒரு சார்ட்டிங் அண்ட் அலைனிங் ஆக்டிவிட்டி. இதில் குழந்தைங்க கரெக்டாக அந்த கிரையானை சூஸ் பண்ணி இந்த லைனில் பிளேஸ் கிட்ட இதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 year கிட் இப்படி வைப்பாங்க, இந்த ரெட் அண்ட் ப்ரௌன் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னுவாங்க. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். செகண்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ், பட்டன்ஸ் எதனால எடுத்துக்கலாம். நான் ஒரு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அலைன் பண்ணணும். வெரி எக்ஸலண்ட் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் ஃபெமிலியராக இருக்குமோ அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். டைம் அவங்களுக்கு வர்றப்ப இந்த டாஸ்க் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் அப் ஸ்ட்ரோக், டவுன் ஸ்ட்ரோக் அதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு பென் வச்சு கூட நம்ம அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற ப்ரெஷர் கொடுக்குறது, அந்த மசில்ஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகும். அப்புறம் ஸ்க்ரூயிங் அண்ட் அன்ஸ்க்ரூயிங். ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரூ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒரு 2 year கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கல் வேலை பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இதை ஃபீல் பண்ணி பார்த்தே ரொம்ப நேரம் என் டாட்டர்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இதை ஃபீல் பண்ணிகிட்டே இப்படி உட்காந்துட்டு இருப்பா. அதே மாதிரி இந்த பிந்தி அப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம், இந்த கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸும் அன்ஃபீல் பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டி கூட கொடுக்கலாம். ஒரு குட் ஃபைன் மோட்டார் அம்மையாக உட்காந்து ஃபீல் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ பிக் ஆனியன், ஸ்மால் ஆனியன், ஆரஞ்ச் கொடுக்கலாம். அது மட்டும் நெக்ஸ்ட் நான் ஒரு ரேட்டில் எடுத்திருக்கேன். இந்த ரேட்டிலுக்குள்ள ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கலரும் க்ரீன் அண்ட் ஆரஞ்சுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆல்ஃபபெட், ஒரு கிளிப் போட்டிருக்கேன். ஸோ இதை அவங்க நல்லா போராடி வெளியில் எடுக்கணும். ஸோ இது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு கிரிட் இருக்குல்ல, இதில் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸை உள்ளே போடுறது. ஸோ இது சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். பட் இருந்தாலும் நம்ம இந்த பீட்ஸ் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ், ரவுண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சைஸ் மாற்றி கொடுக்கணும். ஸோ இந்த சைஸை விட பெரிய சைஸ், ரொம்ப குட்டி சைஸ் எல்லாம் கலந்து கொடுத்தோம்னா ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டாஸ்க்கும் அவங்க பண்ணலாம். ருபி நோட், காயின்ஸ், சின்ன காயின், பெரிய காயின் எல்லாமே ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ரெண்டுலேயுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் சில ரெக்டாங்குலர் பீசஸில் க்ரூ மாதிரி வரைஞ்சி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெக்டாங்குலர் ஷீட், இந்த கார்டு. ஸோ இந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம், எனி திக் கார்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி அவங்க இந்த கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சியை மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வேண்டாம்.
ஸோ என் பாப்பாவுக்கு வந்து ஜே அண்ட் ஐ கன்ஃபியூஸ் ஆவா. ஸோ நான் வந்து ஜே ஐ அதெல்லாம் வந்து நான் கழிச்சு போட்டேன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவள் கற்றுக்கிட்டா. அது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு சின்ன பாக்ஸில் சீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த சீட்ஸை வந்து அவங்க கீழே கொட்டிட்டாங்க அப்படின்னா எப்படி அழகாக உள்ளே எடுத்து keep it low key, keep it softly spoken with no strings tying you to me. ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒரே மாதிரியான சைஸில் இருக்கிற சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் ரேம்ஸு இந்த சீட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஒரு டின்லையும் அவங்களுக்கு இங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க. இந்த ஸ்பூன்லேருந்து அவங்க எடுத்து இதை ஃபில் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி பார்ப்பாங்க. ரப்பர் பேண்ட்ஸை வந்து ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டிக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே இந்த ரப்பர் பேண்ட்ஸை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைனா ஒரு சின்ன ஃபோர்க்கு வந்து லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அடுத்து வந்து ஒரு ஸ்டாக்கிங் ஆக்டிவிட்டி. ஸ்டாக்கிங் ஆக்டிவிட்டியில் வந்து நான் வந்து விளக்கு, அப்புறம் கேரம் காயின்ஸ், அப்புறம் நம்ம ருபி காயின்ஸ் எடுத்துக்கலாம். பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்ஸை கூட ஸ்டாக் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். ஸ்டாக்கிங்னா இந்த மாதிரி கீழே இப்படி அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து அவங்க எது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பிக் ஆப்ஜெக்ட், ஸ்மால் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்போசிட் வேர்ட்ஸும் கற்றுக் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து இந்த ஷார்ப் எண்டெல்லாம் ஒரே பக்கமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து இப்படி கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இப்படி அடுக்கிறது அதையும் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹூக்கிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். டென்னிஸ் பாலில் நான் ஒரு ஹூக்கை வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ்வலாக கீ ஹோல்டரில் கீ போடுற அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான். பட் இதில் சின்ன சேஞ்ச் என்னென்னா இதை ஹூக்கை வச்சு நம்ம இந்த கீயை லிஃப்ட் பண்ணணும் பாருங்க. ஸோ இந்த ஸ்பூன் லிஃப்ட் பண்ணுவாங்க, ரப்பர் பேண்ட் லிஃப்ட் பண்ணுவாங்க, ஸோ ட்ரை பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு சியர் தம், என்கரேஜ் தம். அப்போ தான் வந்து கண்டினியூஸாக இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது சேஃப்டிக்காக ஈஸியாக இருக்கணுக்காக பாலை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ த்ரெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஐடியா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு திக்கான ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே இந்த மாதிரியான பாபின்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரப்பர் பேண்ட்ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ கவுண்டிங்கும் பண்ணுவாங்க ஸ்ட்ரிங் பண்ணும் போதே 1 2 3 இதுக்குள்ளே. ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு. எந்த டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கும் போதும் நம்மளும் கூட இருக்கணும். ஸோ எதுக்குன்னா அவங்கள நல்லா சியர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஃபென்டாஸ்டிக் யுவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை, கம் ஆன், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
for more videos.